இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முந்தின நாள் ஃப்ரைடேன்றதுனால இட்லியை வச்சுருந்தேன். நான் எப்போதுமே இட்லியை வச்சுருந்தேன்னா அடுத்த நாள் இட்லி உப்புமா பண்ணுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் எடுத்து வச்சுருந்தேன். பட் யூஸ்வலாக இட்லி உப்புமா பண்ணாமல் கொஞ்சம் இட்லி மஞ்சூரியன் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. எப்போதுமே அரைச்ச மாவையே அரைச்சிட்டு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. மத்தியானம் லஞ்சுக்கு கத்திரிக்காய் பருப்பெல்லாம் போட்டு தால்ச்சா மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ பக்கத்து வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்குது. அவங்க கருவேப்பிலை மரத்தை வெட்டும் போது பெரிய கொப்பு எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஃப்ரீயாக இருக்கிற டைம் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். முந்தின நாள் ஹஸ்பண்ட் மார்க்கெட் போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் வெண்டைக்காய் இருந்தது அப்படின்னாலே அதை நெக்ஸ்ட் டேவே நான் குக் பண்ணிடுவேன். அதை விட்டுட்டோம் அப்படின்னா அது நெக்ஸ்ட் டே ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அன்றைக்கே குக் பண்ணியாச்சு.